Hi guys, welcome to Kena Financials. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15th February. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நாளைக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி டே இருக்கனால நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனில் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நேற்று அனாலிசிஸ் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,600 கீழே வந்து நம்ம செல் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து 41,500 அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 41,400 கிட்ட வரதுக்கு நமக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருந்தோம். ஸோ சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 41,500. ஸோ இன்னைக்கு மார்னிங் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நமக்கு 41,600 பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் பார்த்தீங்கன்னா 41,500 கிட்ட வச்சுட்டோம். ஸோ விச் இஸ் அச்சீவ்ட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் டேரெக்டாக அங்கேருந்து ஷார்ப்பாக வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பிளான் பண்ணுவேன். ஸோ செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நமக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகணும். ஸோ இதே தான் நான் உங்களுக்கு குரூப்லேயே நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நமக்கு வந்து ஒரு டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் வேணும். அப்படி டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். ஸோ அது பேஸ் பண்ணி நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து மார்க்கெட் மேலே போக போக நமக்கு வந்து ஒரு டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. ஸோ இந்த எக்ஸாக்ட் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி நம்ம வந்து 50% ஆஃப் நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம எடுப்போம். ஸோ நம்ம ஐடியல் என்ட்ரி அப்படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 50% கேண்டில் அண்ட் தென் நம்மளோட டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 ஃபர்ஸ்ட் டார்கெட் மறுபடியும் வந்து 41,500 அண்ட் செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 41,400. இதுதான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு கீழே வந்துச்சு. ஸோ 41,500 வரைக்கும் ஈஸியாக வந்து மார்க்கெட் வந்துச்சு. அது கீழே வந்து மார்க்கெட் போக முடியல. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ இதை வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து டார்கெட்டை ஹிட் பண்ணியிருப்போம். பட் நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகலை இந்த இடத்துல. ஸோ நமக்கு 60% நமக்கு ஆல்ரெடி ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம லாஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரேக் ஈவன் ட்ரேட். ஸோ இதை வந்து நமக்கு குரூப்லேயே அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ 41,600 வந்து நெக்ஸ்ட் எஸ்எல் ட்ரைலிங் எஸ்எல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் எஸ்எல். ஸோ இப்போ வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனாலும் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் ட்ரேடில் முடிஞ்சிடும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடியல் பிளான் ஆஃப் ஆக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்வெர்டர் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் இங்கே கீழே உடைக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்படி உடைக்கல ஆப்போசிட்டாக வந்து இன்வெர்டர் ஹேமருக்கு மேலே உடச்சிருச்சு அப்படின்னா நான் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுவேன். ஸோ விச் இஸ் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 41,550. ஸோ 41,550க்கு மார்க்கெட் வந்துச்சு. ஸோ நான் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிட்டேன். ஹிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் டேரெக்டாக எங்கே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,750. ஸோ நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது கரெக்டுங்களா. ஸோ இதுக்கு கீழே வந்தால் தான் நான் வந்து செல் பண்ணுவேன். ஸோ 41,500 கீழே எனக்கு மார்க்கெட் வந்தால் மட்டும் தான் நான் செல் பண்ணுவேன். ஸோ ஃபர்தராக வந்து நான் என்ன பண்ண போகிறேன் நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறேன். ஸோ இப்போ மார்க்கெட் நாளைக்கு வந்து நமக்கு 41,750 to 800 கன்சாலிடேட் ஆகிட்டு மறுபடியும் மேலே பிரேக்கெட் கொடுத்துச்சு அப்படின்னா வந்து நான் பையிங் பண்ணுவேன். அண்ட் தென் நான் செல்லிங் போகிறது கொஞ்சம் டவுட் தான். ஸோ செல்லிங் வந்து 41,500 கீழே வந்தால் மட்டும் தான் நான் வந்து செல் பண்ணுவேன். அதுக்கு நடுவில் என்னால் செல் பண்ண முடியாது. ஸ்டில் இட்ஸ் அ ரேஞ்ச். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் பார்த்தீங்கன்னா 42,000. ஸோ விச் இஸ் 250 பாயிண்ட்ஸ் அவே. ஸோ நமக்கு வந்து நாளைக்கு சப்போஸ் இந்த ரேஞ்ச் கன்சாலிடேட் ஆன டேட் அப்படி பார்த்தீங்கன்னா 6th கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 8 days கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரஃபாக ஒரு 8 days கன்சாலிடேஷன் இருக்குது. ஸோ இந்த 8 days கன்சாலிடேஷனுக்காக நமக்கு வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கும் அப்படின்னா நமக்கு வந்து நாளைக்கு 42,000க்கு மேலே போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி போகும்போது நம்ம வந்து டார்கெட் வந்து இதுதான் போகும் அப்படின்னா டிஃபைன் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் எஸ்எல் தான் மறுபடியும் அப்ளை பண்ண முடியும். ஸோ ட்ரைலிங் எஸ்எல் மேக்ஸிமம் எல்லா மார்க்கெட்லையும் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ட்ரைலிங் எஸ்எல் அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு மார்க்கெட் எவ்வளோ தூரம் போகுதோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து கூட ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்மளால் புக் பண்ண முடியும். ஸோ இதான் கைஸ், இதான் வந்து நாளைக்கான அனாலிசிஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கேனா ஃபினான்ஷியல்ஸ். டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.